வெள்ளிக்கு குகை. வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை. மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. வெள்ளியையும் பொன்னையும் புடமிட்டு சுத்தம் பண்ண வேண்டும். வெள்ளியையும் பொன்னையும் குகையில் வைத்து அதை அக்கினியால் உருக்க வேண்டும். அப்போது வெள்ளி வேறாகவும் களிம்பு வேறாகவும் பிரியும். பொன் வேறாகவும் அதிலுள்ள அசுத்தம் வேறாகவும் பிரியும். பொன்னை புடமிடும்போது அது சொக்க தங்கமாக மாறும். வெள்ளியை புடமிடும்போது அது சுத்த வெள்ளியாக மாறும். வெள்ளியையும் பொன்னையும் புடமிட்டு சோதிப்பது போல மனுஷரையும் புகழ்ச்சியினால் சோதிக்கலாம். ஒரு மனுஷனை நாம் அதிகமாய் புகழ்ந்து பேசும்போது அவர் அந்த புகழ்ச்சியை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய இருதயத்தில் பெருமையும் இருமாப்பும் அடைவார் என்றால் அவரிடத்தில் தீய சுபாவங்கள் ஏராளமாய் உள்ளன. மற்றவர்கள் தன்னை புகழும்போது தன்னை அந்த புகழ்ச்சிக்கு பாத்திரவான் அல்ல என்று எண்ணி அந்த புகழ்ச்சியை எல்லாம் கர்த்தரிடத்தில் சமர்ப்பித்தால் அவர் நற்குணம் உள்ளவர். புகழ்ச்சியை விரும்புகிறவனும் அங்கீகரிக்கிறவனும் புத்தி இல்லாதவன். இவன் மாயையை விரும்புகிறவன். இவன் மெய்யான புகழ்ச்சிக்கு பாத்திரவான் அல்ல. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். மற்றவர்கள் தன்னை புகழும்போது தான் அந்த புகழ்ச்சிக்கு பாத்திரவான் அல்ல என்று தீர்மானம் செய்து தன்னை தாழ்த்தி இந்த புகழ்ச்சிக்கு கர்த்தரே காரணம் என்று சொல்லி அவரை துதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இப்படிப்பட்டவர்களிடத்தில் சுய பெருமை இருக்காது. ஆணவமான சுபாவம் காணப்படாது. இவர்கள் தங்களை நேசிப்பது போல மற்றவர்களையும் நேசிப்பார்கள். தங்களுடைய சிநேகிதர்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள். மற்றவர்களுக்கு தங்களால் முடிந்த நன்மைகளை செய்வார்கள். இப்படிப்பட்டவர்களே ஞானமும் நற்குணமும் உள்ளவர்கள். அப்போஸ்தலர் பவுல் தன்னை கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவராக விளங்க பண்ணினார்.